யார் இவர் நிகழ்ச்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வணக்கங்கள். அடைக்கலம். இன்று அநேக மனிதர்களுக்கு கிடைக்காத ஒன்று அடைக்கலம். மனிதன் பிரச்சனையின் நேரத்திலும் ஆபத்து வேளைகளிலும் அடைக்கலம் தேடி அலைந்து திரிந்து தனிமையில் சோர்ந்து போகும் நிலைமை. அடைக்கலம் கிடைக்கும் என்று ஏமாந்து வாழ்க்கையை தொலைத்தவர்களும் அநேகர் இன்று நம் மத்தியிலே இருக்கின்றார்கள். ஒருவேளை நீங்களும் கூட உண்மையான அடைக்கலம் தேடிக்கொண்டிருக்கும் நபராக இருக்கலாம். உண்மையான அடைக்கலம் கொடுக்கின்ற, உங்களை அரவணைக்கின்ற ஒருவரை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். நண்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனத்தோடு நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை பல நேரங்களிலே நாம் உணர தவறிவிடுகிறோம். நம்முடைய சுய புத்தியினாலும் அனுபவத்தினாலும் நாம் அதை தீர்மானிக்க முடிவதில்லை. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் அவர் எப்படிப்பட்ட கடவுளாக இருக்கிறார், நம்மை படைத்தவர் எப்படிப்பட்ட கடவுளாக இருக்கிறார் என்பதை சொல்லும்போது இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஒரு பறவையானது தன்னுடைய செட்டையின் நிழலிலே தன் குஞ்சுகளை ஒரு ஆபத்து நேரத்தில் பாதுகாத்து பராமரிப்பதை போல. நம்ம பார்த்துருப்போம், உலகத்தில் பல நேரங்களிலே இந்த பறவைகளுக்கோ கோழிகளுக்கோ, நம்ம கோழியை வீட்டிலே பார்த்துருப்போம், பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம் அந்த குஞ்சுகள் நேராக ஓடி போய் தாயின் செட்டைகளுக்குள் அவைகள் பதுங்கிக் கொள்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அங்கே கிடைக்கிற அந்த பாதுகாப்பு, அரவணைப்பு, அன்பு, கடவுளுடைய அன்பை விளக்குவதற்கு பரிசுத்த வேதாகமம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது. நான் ஒரு பகுதியை வேதத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் என்கிற புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் நடந்த ஒரு உண்மை சரித்திரம். பாலஸ்தீனா நாட்டிலே, இஸ்ரவேல் நாட்டிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தில் இந்த வார்த்தையை சொன்னவர் அன்றைக்கு இருந்த அந்த இஸ்ரவேல் நாட்டிலே பெத்லகேம் என்கிற அந்த ஊரிலே ஒரு பெரிய பணக்காரராக ஒரு இருந்தார். ஒரு பெரிய பணக்கார ஒரு மனிதர். ஆங்கிலத்தில் லேண்ட்லார்ட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நிறைய நிலங்களுக்கு நிழல் சுவாந்தாரர் என்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தவர் அவர். அவர் தன்னிடத்தில் வேலைக்கு வந்தவர்கள் அல்ல, தன்னுடைய வயலிலே அறுப்பு காலத்தில் கீழே விழுகிற அந்த மணிகளை, தானியத்தை தன்னுடைய வறுமைக்காக பிறக்கி எடுத்துக்கொண்டு போகிற மக்கள் நிறைய பேர் வருவாங்க. அப்படி வந்த ஒரு பெண்ணை பார்த்து அவர் இந்த வார்த்தையை சொன்னார். எதுக்கு அவர் இந்த வார்த்தையை அந்த பொண்ணை பார்த்து சொல்லணும்னா, அந்த பொண்ணு வாழ்க்கையில் அவள் செய்திருந்த சில விஷயங்கள் அவருடைய காதுக்கு வந்தது. அந்த பெண் அந்த ஊரை சார்ந்தவளே கிடையாது. அவள் அருகாமையில் இருந்த வேறொரு நாட்டு பகுதியை சார்ந்தவள். அவள் ஒரு இஸ்ரவேல் குடும்பத்தை சார்ந்தவள் கிடையாது. இஸ்ரவேலின் கடவுளை அவள் வணங்கினவள் கிடையாது. அவளுக்கு இங்கே யாரும் சொந்தக்காரங்களும் கிடையாது. ஆனால் அவள் அந்நிய நாட்டு பெண், வேறொரு நாட்டில் வாழ்ந்தவர். மூட பழக்க வழக்கங்களினாலும் அருவருப்புகளினான செயல்களினாலும் பலவித அந்நிய வணக்கங்களினாலும்
கொடுமையினாலும் நிறைந்த ஒழுக்கக்கேடான ஒரு நாட்டிலே பிறந்து வளர்ந்த பெண்தான் இந்த பெண். இந்த பெண் பேர் ரூத். அவ வாழ்ந்த அந்த பகுதிக்கு பேர் மோவாப். ஆனால் அவள் ஒரு இஸ்ரவேல் நாட்டை சார்ந்த ஒரு மனிதனை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த மனிதன் மரித்து போனான். அந்த மனிதன் மரித்து போன பிறகு அவள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி தன்னுடைய மாமியாருடன், அவங்க மாமியார் அந்த நாட்டில் தான் இருந்தாங்க, அவங்களோட அவள் இந்த இஸ்ரவேல் நாட்டுக்கே திரும்பி வந்து அவள் அந்த கடவுளை பற்றி கொண்டு கடவுளுடைய பிள்ளையாக மாறினாள். அப்படி வரணுங்கிற எந்த கட்டாயமே கிடையாது. அவங்க மாமியார் சொன்னாங்க, அம்பா, என் மகன் உன்னுடைய கணவன் மரித்து போனான், உனக்கு நீ வாழ்க்கை கொடுக்கறதுக்கு என்கிட்ட எந்த வழியும் கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே விதவியாக தான் இருக்கிறேன். அதனால் நீ இங்கேயே இருந்து உனக்கு பிரியமான ஒரு மனிதனை திருமணம் செய்து நீ நல்லா இரு, நான் எங்கள் ஊருக்கு போகிறேன்னு கிளம்புனாங்க. ஆனால் இந்த அம்மா விடாமல், இல்லை இல்லை, நான் உங்கள் கூட தான் வருவேன்னு சொல்லி அவங்க கூடவே வந்துட்டாங்க. அவங்க கூடவே வந்தது மாமியார் மேலே இருக்கிற அன்பு அதுக்கு ஒரு காரணமாக இருந்தாலும், இவ்வளோ நாள் அந்த மாமியாரோடு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இந்த உண்மையான இஸ்ரவேல் நாட்டின் கடவுளை பற்றி அவங்களுக்கு சொல்லி இருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பொண்ணுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அது நன்றாக பதிந்தது. அவள் தெரிந்து கொண்டாள், உண்மையான கடவுள் அவர்தான் என்னை படைத்தவர். நான் இப்போ வாழ்கிற வாழ்க்கை அருவருப்பான வாழ்க்கை. இந்த நாட்டு மக்களுடைய பழக்க வழக்கங்கள் அருவருப்பானது. இவங்களுக்கு பாவத்துக்கும் பரிசுத்தமான காரியத்துக்கும் வித்தியாசமே இல்லாமல் வாழ்கிறாங்க. அருவருப்பை ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாங்க. ஆனால் என்னுடைய மாமியார் வணங்குகிற அந்த கடவுளோ உண்மையும் பரிசுத்தமான கடவுளாக இருக்கிறார். எனவே எனக்கு வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, நான் இந்த அம்மா கூட இருப்பேன்னு இந்த பொண்ணு வந்துட்டாங்க. அப்போ தான் அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி வந்ததுனால இப்போ அவங்களுக்கு ஒன்றும் வாழ்கிறதுக்கு வழி இல்லை. மாமியாரும் விதவை, மருமகனும் விதவை. அதனால தான் அந்த பொண்ணு தானியம் பிறக்க போனான். அந்த காலத்தில் இப்படி விட்டுருவாங்க. வயல் அறுப்பு நடக்கும்போது இந்த மாதிரி கீழே சிந்துற மணிகளை ஏழைகள் வந்து பிறக்குனாங்கன்னா அவங்க தடை செய்ய மாட்டாங்க. கடவுள் சொல்லியிருந்தார், அந்த மாதிரி நீங்கள் யாரையும் தடுக்கக்கூடாது, ஏழைகள் வந்து எடுத்துகிட்டு போட்டுன்னு சொன்னார். அப்படி பிறக்க போனவளை பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் அந்த முதலாளி தெரிஞ்சுக்கிட்டு அவர் அவளை ஒதுக்காமல், அவளை விரட்டி விடாமல், பொதுவாக இந்த மாதிரி புதுசாக வந்தால் ஏற்கனவே அங்கே பறக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க விட மாட்டாங்க. அல்லது புது ஆட்களாக வயலுக்குள்ளேயும் விட மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து அந்த பொண்ணுக்கு வேண்டிய எல்லா ஆதரவுகளையும் சொல்லி கொடுத்தார். அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன் இந்த மனுஷன் முன்ன பின்ன தெரியாத என் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு, என்னை நேசிக்கிறாரு, எனக்கு எல்லா உதவியும் செய்கிறாரு, என்னை வந்து அன்பை அரவணைக்கிறாரு. அப்போ தான் அவர் சொன்னார், நீ செஞ்ச செயல் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் கடவுளாகிய நாங்கள் ஆராதிக்கிற உண்மையான சிருஷ்டிகரான கடவுளுடைய செட்டைகளின் நிழல்ல நீ வந்திருக்கிற, அவர் கீழே வந்திருக்கிற. இந்த செட்டைகளின் கீழுங்கிற வார்த்தையை அங்கே தான் அவர் சொல்கிறார். அவருடைய அன்பு, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிற, உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார்மான்னு சொல்லி அந்த பொண்ணை அவர் ஆசீர்வதிச்சார். 3 காரியத்தை இந்த பெண் அதற்காக செய்ய வேண்டி இருந்தது. இதை பற்றி அவளுக்கு ரொம்ப தெரியாட்டா கூட அவள் எடுத்த அந்த தீர்மானம், ஆங்கிலத்தில் அந்த போல்ட் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க, உறுதியான சில செயல்பாடு. முதல் என்ன? இந்த இஸ்ரவேலின் கடவுள் உண்மையான கடவுள் என்பதை அவள் தெரிந்து கொண்ட உடனே அவரை பின்பற்றுவதற்கு அவள் எடுத்த முதல் காரியம் என்ன? உறுதியான தீர்மானம். லாபம் நஷ்டம், எது சந்தோஷம், எது அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவர் எனக்கு வேண்டும். அந்த ஒரே ஒரு தீர்மானம் அவளுக்குள்ள உறுதியாக இருந்தது. அவங்க மாமியார் எவ்வளோ சொன்னாங்க, வேண்டாம், எனக்கு அவர்தான் வேண்டும். உறுதியான தீர்மானம். 2வது, தன்னுடைய எல்லா சுகங்களையும்
எதிர்கால நம்பிக்கைகளையும் கூட தன்னுடைய நாட்டிலிருந்து கிடைத்த எல்லா காரியத்தையும் விட்டு விடுவதற்கு அவள் ஆயத்தமாக இருந்தாள். அங்கே போனால் அவனுக்கு யாரையும் தெரியாது, அங்கே போனால் அவனுக்கு கல்யாணமே நடக்காது, அங்கே போனால் அவனை கல்யாணம் பண்ணுறவன் எப்படி இருப்பானோ, உனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ எல்லாம் சொல்லியிருப்பாங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம். அவள் சொன்னா, எது ஆனாலும் பரவாயில்ல, அவருக்காக நான் எல்லாவற்றையும் விட தயார், அவர் என்னை பார்த்து கொள்வார். அதைத்தான் அந்த மனிதர் சொன்னார், நீ கடவுளுடைய செட்டைகளின் கீழ் வந்திருக்கிறாய், பயப்படாத. மூணாவது அவன் என்ன நம்பினானா, உனக்கு நீ கல்யாணம் நடக்கிறதுக்கான எந்த நம்பிக்கையும் என்கிட்ட இல்லைம்மா அப்படின்னா அவங்க மாமியாரே சொன்னாங்க. அந்த பொண்ணு ரொம்ப வயசில் சின்ன பொண்ணு, குழந்தையும் இல்லை. அப்போ அவ சொன்னா, கடவுள் நடத்துவார், கடவுள் என்னை நடத்துவார், கடைசி வரைக்கும் அந்த கடவுள் என்னை நடத்துவார். அதை நம்பித்தான் அவ இங்கே வந்தான். கடவுளுக்காக அவ எடுத்த அந்த உறுதியான தீர்மானம், அதற்காக தன்னுடைய எல்லா சாதகங்களையும் விட்டு விடுவதற்கான ஒரு உறுதிநிலை. மூன்றாவது, கடவுளுடைய நடத்துதலின் மேல் அவள் வைத்த நம்பிக்கை, அதை அவளை வெட்கப்படுத்தவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, பைபிளில் அந்த ரூத் என்ற புத்தகத்தின் சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கடவுள் அவளை எப்படி கனம் பண்ணினார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். கொஞ்ச நாள் கழித்து அந்த பெரிய அந்த நிலத்தின் சுவாந்தாரர், நான் சொன்னேன் இல்லையா, அந்த முதலாளி, அவரே அந்த பெண்ணை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார், அவரை திருமணம் செய்து கொண்டார், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கடவுள் கொடுத்தார். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தான் அந்த ரூத் என்கிற அந்த பெண்ணுக்கு. அவருடைய சந்ததியை பற்றி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். அப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சு, அப்படி அவனுடைய சந்ததியை பற்றி சொல்லிட்டு வரும்போது பைபிள் எப்படி முடிக்குதுன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே அவர் பிறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த முன்னோர்களின் வரிசையிலே இந்த பெண்ணுடைய பெயரும் இடம் பெற்றிருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் என்கிற புத்தகத்திலே 1வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவில உலகத்தில் அவர் அந்த மனிதனாய் பிறந்ததற்கு அவருடைய முன்னோர்களின் அந்த வம்சவழி பட்டியல் அங்கே சொல்லப்படுகிறது. அந்த வம்சவழி பட்டியலில் இந்த ஏழை பெண், இந்த பேதையான ஒரு பெண் ரூத்தை பற்றி அங்கே சொல்லியிருக்கிறார். அவளுக்கு தெரியாது, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் அவன் இந்த தீர்மானத்தை எடுத்தபோது ஒரு வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு கடவுள், ஒரு பரிசுத்தமான ஒரு கடவுள், மேன்மை நிறைந்த ஒரு கடவுள் உலகத்தில் மனிதனாய் வந்து பிறப்பார். அவர் மனிதனாய் வந்து பிறப்பதற்கு அவர் பயன்படுத்துகிற மனிதர்களிலே வம்சத்திலே நானும் ஒருவளாய் இருப்பேன் என்று அவளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவளுக்கு அது ஒரு நீங்காத கனமாக, ஒரு பெரிய ஒரு மகிமையாக அவள் வாழ்க்கையிலே அது அமைந்தது அல்லவா? இதைத்தான் மக்களே நாங்களும் உங்களுக்கு சொல்லுகிறோம். கடவுள் யார்? அவர் ஒரு செட்டைகளின் கீழ் ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை பராமரிப்பதை போல தன்னை நம்பி வருகிறவர்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கிற ஒரு கடவுள். அவரைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த கடவுள், நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ரூத்தினுடைய வம்சத்தில் ஒரு காலகட்டத்தில் உலகத்தில் வந்து பிறந்தார். பொதுவாக யூதர்கள் வெளி இனங்களில் இருக்கிற மக்களை தங்களுடைய இனங்களுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள். அவர்களுடைய இனத்தினுடைய அந்த வேர் கெட்டு போகும் என்று அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் கடவுள் இவளுடைய பெயரை உள்ளே கொண்டு வந்தார். அதற்கு என்ன காரணம் தெரியுங்களா? கடவுள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருவதற்கு யாருக்கும் தடை கிடையாது. எந்த இனமாய் இருக்கலாம்,
எந்த மதமாக இருக்கலாம், எந்த மொழியை நீங்கள் பேசலாம், எந்த நாட்டில் நீங்கள் இருக்கலாம், என்ன அந்தஸ்தில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம், மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம். எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய செட்டைகளின் கீழ் அரவணைப்பு உண்டு. உங்களை நேசித்ததினால்தான் அவர் இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சொன்ன பிரகாரம் உங்களை தம்முடைய செட்டையின் கீழ் வைத்து உங்களை அரவணைப்பார், உங்களை பாதுகாப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவரை பின்பற்றுவதற்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். அவர் எனக்கு வேண்டும் என்று அவரை தெரிந்து கொள்ளுங்கள். 2 பக்கங்களில் நிற்காதீங்க. சரி, இதுவும் இருக்கட்டும் அதுவும் இருக்கட்டும் நினைக்காதீங்க. அந்த ரூத்தை போல ஒரு உறுதியான தீர்மானத்துக்கு வாங்க. இல்லை, அவர் மட்டும்தான். அந்த உறுதியான தெரிந்து கொள்ளுதலுக்கு வாங்க. 2வது, அவரை தெரிந்து கொள்ளுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் எதையும் தடையாக வைக்காதீங்க. ரூத் அதுக்கு தடையாக எந்த விஷயத்தையும் வர விடலை. அது எவ்வளவு விலை உயர்ந்த காரியங்களாக இருந்தாலும் அதை அவள் விட்டு விடுவதற்கு ரெடியாக இருந்தாள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் கடவுளாய் அனுமதிப்பதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை எல்லாம் ஒதுக்கி வையுங்கள். 3வது, கடைசி வரைக்கும் இந்த கடவுள் உங்களை கரம் பிடித்து நடத்துவார் என்று நம்புங்கள். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்கிற கடைசி வரைக்கும் அவருடைய சட்டையின் கீழ் நீங்கள் இருக்கலாம். உலகத்தில் பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், துயரங்கள் இருக்கும். ஆனால் இவைகளின் நடுவிலே அவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். இயேசு கிறிஸ்துவ நம்புங்க. இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். வரத்தான் செய்யும். உலகத்தில் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களோடு இருப்பார். ஒரு ஆபத்தில் ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை விட்டு விட்டு ஓடி விடுகிறதா நம்ம பார்க்குறோமே, வீடுகளிலே பார்க்குறோமே. தன்னுடைய குஞ்சுகளை பிடிக்க வருகிற எதிரிகளோடு அது எப்படி போராடுதுன்னு பார்க்குறோம்ல. சில நேரங்களில் பருந்துகளோடு சண்டை போடுது, காக்காங்களோடு சண்டை போடுது, பாம்புங்களோட கூட சண்டை போடுது. நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. தான் உயிரை கூட கொடுத்து தன்னுடைய குஞ்சுகளை அது பாதுகாக்குது. உயிரை கொடுத்தவர் உங்களை அழைக்கிறார், உயிர் தெழுந்தவர் உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை ஏமாற்றவே மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவராகி இயேசுவே, உம்மை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையில் வாங்க. நான் செய்த எல்லா பாவங்களை அக்கிரமங்களை எனக்கு மன்னித்து விடும். என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும். இதை நீங்கள் எங்கேருந்து எப்படி கேட்டாலும் அவர் உங்களுக்கு இப்பொழுதே அந்த பாக்கியத்தை, அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு இடத்தை தேடி போக வேண்டியதில்லை, எந்த சடங்கும் பண்ண வேண்டியதில்லை. என்ன சார் இதை பண்ணுறதுக்கு என்னென்ன சடங்கெல்லாம்? ஒன்றும் வேண்டாம். இருக்கிற இடத்துல இருந்தே கூப்பிடுங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது உதவி, தொடர்பு, ஆலோசனை வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம். அவரண்டை வாருங்கள். உங்களை அரவணைத்து கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள்.
ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். நாம் பிரார்த்தனை செய்யலாமா? இருக்கிற இடங்களிலேயே தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்ட யாரெல்லாம் உம்மை நோக்கி இப்பொழுது கூப்பிடுகிறார்களோ, உம்மிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களோ, அவர்களை உம்முடைய செட்டைகளின் நிழலிலே மறைத்து கொள்ளும். உம்முடைய அன்பு, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய அரவணைப்பை அவர்கள் அனுபவிக்க உதவி செய்யும். ரூத்தை போல ஒரு தீர்மானத்தோடு எல்லாவற்றையும் அவர்கள் எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு உம்மை நம்பி அவர்கள் வரும்போது நீர் அவர்களை காத்து கொள்வீர் என்பதை அவர்கள் உணர்வதற்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வழிகளிலே மட்டும் மிஞ்சி நீ அலைந்தா, கெட்ட மகனை போல துஷ்ட வழிகளிலே மட்டும் மிஞ்சி நீ அலைந்தா. உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டு அரவணைப்பேன் திட்டம் இது நீ ஓடிவா. உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டு அரவணைப்பேன் திட்டம் இது நீ ஓடிவா. மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. மனதுடனே பஞ்சம பாதகங்கள் மிஞ்சவுமே நீ புரிந்தா. அஞ்சா மனதுடனே பஞ்சம பாதகங்கள் மிஞ்சவுமே நீ புரிந்தா. என் நெஞ்சம் உருகுதப்பா, எந்தன் காயங்களிலே தஞ்சம் தருவேன் வாராயோ. என் நெஞ்சம் உருகுதப்பா, எந்தன் காயங்களிலே தஞ்சம் தருவேன் வாராயோ. மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ.
செங்கூருதி சுரக்க தொங்கி குருசில் மரித்தே. அங்கரங்கள் துளைக்க செங்கூருதி சுரக்க தொங்கி குருசில் மரித்தே. உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த. உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த. மகனே ஓ மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். பரிசுத்த உலகமதிலத்தன் மணவரையில் நித்தம் சுகித்திடலாம். பரிசுத்த உலகமதிலத்தன் மணவரையில் நித்தம் சுகித்திடலாம். மகனே ஓ மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. நேயர்களே, தன்னுடைய சுகங்களை விட்டுவிட்டு உறுதியான தீர்மானம் எடுத்து உண்மையான தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய அடைக்கலம் நாடி வந்த பெண்ணிற்கு அடைக்கலமும் ஆதரவும் கனமும் மகிமையும் கிடைத்தது என்று கேட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் உண்மையான அடைக்கலமும் பாதுகாப்பும் கொடுக்கவே இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை தாமே சுமந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி தம் ஜீவனை கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். இவ்வுலக வாழ்க்கையிலும் மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கையிலும் உங்களோடு கூட இருக்க விரும்பும் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்து உங்கள் தவறுகளை அவரிடம் அறிக்கையிட்டு அவரை உங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் உங்களை அரவணைத்து பாதுகாத்து உங்களை வழிநடத்துவார். தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் அரவணைப்பிற்குள் வருவதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? சிந்தித்து தீர்மானம் எடுங்கள். உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களை வரவேற்கிறோம். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை முழுமையாக கவனித்து உண்மையான அடைக்கலம் பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நல்ல தீர்மானங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாற ஒளியும் வாழ்வும் இயக்கத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.